ராணிப்பேட்டை அருகே கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யும் பணியின் போது விஷவாயு தாக்கி ஒருவர் பரிதாபமாக பலியானார். இருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்போம். சதீஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சதீஷ், வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் விசி மோட்டூர் பகுதியை சேர்ந்தவர் ராமன். இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் தோல் தொழிற்சாலை ஒன்றில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். இன்று வழக்கம் போல பணிக்கு சென்ற ராமன் வேலையை முடித்துவிட்டு மாலை நேரத்தில் தோல் கழிவுநீர் சேமித்து வைக்கும் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் சக ஊழியரான குமார் என்பவருடன் சேர்ந்து ஈடுபட்டுள்ளார். எதிர்பாராத விதமாக இருவரும் விஷவாயு தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளனர். இதனை கண்ட தொழிற்சாலை உரிமையாளர் ரயீஸ் அகமது என்பவர் அவர்களை காப்பாற்றுவதற்காக சென்றுள்ளார். அவரும் விஷவாயு தாக்கி மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். இதனை அறிந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மூவரையும் மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு மூவரையும் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ராமன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். மற்ற இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் ராணிப்பேட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.